இது மாதிரி சாதாரண பட்ஸை யூஸ் பண்ணி எல்இடி லைட் எஃபெக்டெல்லாம் உள்ள ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டார் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சார்ட் பேப்பரில் ஸ்டார் ஷேப் ஒன்று வரைஞ்சி எடுத்துக்குவோம். அதுக்கு மேலே பட்ஸை ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி ப்ளேஸ் பண்ணி பட்ஸை ஜாயின் பண்ணுற போர்ஷன்ஸில் க்ளூவை யூஸ் பண்ணி ஒட்டிக்குவோம். இதே மாதிரி நம்ம வரைஞ்ச ட்ராயிங்க்கு ஏற்றபடி பொறுமையாக அதே ஷேப்பில் எல்லா பீஸையும் ஒட்டணும். க்ளூ ஓவராக ஸ்பில் ஆகி பேப்பரில் சேர்ந்து ஒட்டிடாமல் கவனமாக பார்த்துக்கணும். இது மாதிரி கம்ப்ளீட்டாக ஒட்டிட்டோன்னா நமக்கு ஒரு ஸ்டார் பேஸ் ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இந்த பீஸை இனி தனியாக மாற்றி வச்சுக்குவோம். அடுத்து ஒரு 3 வோல்ட் எல்இடி ஒன்று எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி 2 சைட்லேயும் பெண்ட் பண்ணிப்போம். எல்இடியோட 2 பின்னும் ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி பெண்ட் பண்ணி எடுக்கணும். இந்த பெண்ட் பண்ணி எடுத்த பீஸை நம்மளோட ஸ்டாரில் ஒரு சைடில் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுவோம். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு எல்இடி பீஸையும் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுவோம். இப்போது இந்த டாப்பில் வர்ற பின் பாசிட்டிவ்னா பக்கத்தில் உள்ள எல்இடியோட டாப்பில் வர்ற பின் நெகட்டிவாக இருக்கணும். அதுக்கு பக்கத்தில் நம்ம ஒட்ட போகிற எல்இடியோட டாப்பில் வர்ற பின் பாசிட்டிவாக இருக்கணும். அதுக்கு அடுத்து ஒட்டுற எல்இடியோட டாப்பில் வர்ற பின் நெகட்டிவாக இருக்கணும். அது மாதிரி எல்லா பாயிண்ட்லேயுமே எல்இடியை பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்குவோம். இதோட பொலாரிட்டிங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற மாதிரி தான் சேஞ்ச் ஆகி வரும். இந்த டாப் போர்ஷனில் மாதிரியே பின்னாடி உள்ள போர்ஷன்லேயுமே பொலாரிட்டி சேஞ்ச் ஆகி தான் வரும். அடுத்து ஒரு காப்பர் வயர் ஒன்று எடுத்து ஸ்டாரில் டாப்பில் வர்ற பின் எல்லாத்தையுமே ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்குவோம். இது மாதிரி காப்பர் வயரை யூஸ் பண்ணி எல்லா பாயிண்ட்டையுமே கனெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்டார் அப்படியே திருப்பி பின்னாடி உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே காப்பர் வயரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்குவோம். இப்போது 2 காயில் இருக்கும். டாப்லேயும் ஒரு காயில் இருக்கும், கீழேயும் ஒரு காயில் இருக்கும். இதோட கனெக்ஷனுங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற மாதிரி பொலாரிட்டி சேஞ்ச் ஆகி வரும். இந்த ஃபஸ்ட்டு பின் பாசிட்டிவ்னா அடுத்த பின் நெகட்டிவ்னு சேஞ்ச் ஆகி வரும். அதே மாதிரி தான் பின்னாடியும் ஃபஸ்ட்டு பின் நெகட்டிவ்னா அடுத்த பின் பாசிட்டிவ்ங்கிற மாதிரி பொலாரிட்டி சேஞ்ச் ஆகி லாஸ்ட் வரைக்குமே வரும். அடுத்து ஒரு 555 டைமர் ஐசி ஒன்று எடுத்துக்குவோம். இந்த ஐசியில் மொத்தம் 8 பின் இருக்கும். இதில் 2வது பின்னையும் 6வது பின்னையும் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு சின்ன வயர் பீஸ் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணிப்போம். இதே மாதிரி 4வது பின்னையும் 8வது பின்னையும் ஒரு சின்ன வயர் பீஸ் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணிக்குவோம். அடுத்து ஒரு 10 மியூ 40 வோல்ட் கெப்பாசிட்டர் எடுத்து நெகட்டிவாக ஃபஸ்ட்டு பின்லையும் பாசிட்டிவாக செகண்ட் பின்லையும் சால்டர் பண்ணிக்குவோம். செகண்ட் பின்லையும் தேர்ட் பின்லையும் ஒரு 33K ரெசிஸ்டர் ஒன்று சால்டர் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து 2 220 ohms ரெசிஸ்டரை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு பின்லையும் 8th பின்லையும் சால்டர் பண்ணிக்குவோம். 33K ரெசிஸ்டர் லெக்கில் எல்இடி பாசிட்டிவ்க்கான வயரை சால்டர் பண்ணிக்குவோம். 220 ohms ரெசிஸ்டர் லெக்கில் கிரவுண்டுக்கான வயரை சால்டர் பண்ணிக்குவோம். அதோட காமன் பாயிண்டில் எல்இடி நெகட்டிவ் சால்டர் பண்ணிக்குவோம். ஐசியோட 4th பின்னில் 9 வோல்ட் சப்ளைக்கான வயரை சால்டர் பண்ணி இந்த கம்ப்ளீட் சர்க்யூட்டையும் ஒரு பாக்ஸுக்குள்ளே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அடுத்து ஒரு 9 வோல்ட் பேட்டரி ஒன்று எடுத்து இந்த பேட்டரி கூட ஒரு சுவிட்ச் ஒன்று கனெக்ட் பண்ணி எடுத்துக்குவோம். சுவிட்சோட கனெக்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த 9 வோல்ட் பேட்டரிக்கு மேலேயே இந்த சுவிட்சை ஒட்டிடுவோம். இந்த 9 வோல்ட் பேட்டரியை நம்ம சர்க்யூட் க்ளோஸ் பண்ணி வச்சா அந்த பாக்ஸுக்கு மேலே ஒட்டிடுவோம். இனி 555 டைமர் ஐசியில் 4th பின்லேருந்து வர்ற வயரை இந்த 9 வோல்ட் பேட்டரியோட பாசிட்டிவ் கூட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுவோம். 220 ohms ரெசிஸ்டர் லெக்லேருந்து வர்ற கிரவுண்டு வயரை இந்த பேட்டரியோட நெகட்டிவ் வயர் கூட கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணிட்டு ரெண்டையும் சேஃபாக டேப் பண்ணிடுவோம். 220 ohms ரெசிஸ்டரோட காமன் பாயிண்டில் சால்டர் பண்ண எல்இடி நெகட்டிவ்க்கான வயரை நம்ம ரெடி பண்ண ஸ்டாரில் உள்ள ஒரு எல்இடியோட நெகட்டிவில் சால்டர் பண்ணிடுவோம். அதே மாதிரி 33K ரெசிஸ்டரோட லெக்லேருந்து எடுத்த எல்இடி பாசிட்டிவ்க்கான வயரை இதே சேம் எல்இடியோட பாசிட்டிவ் லெக்கில் சால்டர் பண்ணிடுவோம். சால்டரிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி சுவிட்சை மட்டும் போட்டால் போதும். எல்இடி எஃபெக்ட்லாம் சூப்பராக ஒர்க் ஆகும். பர்ஃபெக்டாக எல்லா எல்இடியுமே ஒர்க் ஆகுது. இது மாதிரி இந்த ஸ்டாரை நம்மளால் எங்கேயாவது ஹேங் பண்ணி வச்சுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் இருட்டாக இருந்ததுன்னா எஃபெக்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும். ரெட் கலர் எல்இடி மட்டும் யூஸ் பண்ணாமல் வேறு கலரில் எல்இடி யூஸ் பண்ணாலும் எஃபெக்டெல்லாம் இதை விட சூப்பராக வரும். இந்த ஒரு மெத்தடில் நம்மளால் ரொம்ப ஈஸியாகவே பட்ஸை யூஸ் பண்ணி எல்இடி லைட் எஃபெக்டெல்லாம் உள்ள ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டார் செய்ய முடியும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோவோட எண்ணில் இதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு காலர் மைக்கோட ஆடியோ சாம்பிள் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் முன்னாடி இந்த மாதிரி ஒரு காலர் மைக் செய்கிற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் இதோட ஆடியோ சாம்பிள் கேட்டீங்க. ஆடியோ சாம்பிள் தான் நான் இந்த கிளிப்பில் செக் பண்ணி காட்ட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.